ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கீங்களா? மனித வாழ்க்கையில காத்திருப்பது எளிதான விஷயம் இல்ல. ஆனால் வேதாகமம் காத்திருப்பின் அர்த்தத்த நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்குது. சில நேரங்கள்ல நாம் ஜெபித்து பதிலை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் தேவனின் நேரம் நம்முடைய நேரம் போல இருக்காது. அந்த காத்திருப்பின் நாட்கள்ல மனம் சோர்ந்து போகலாம், நம்பிக்கை குறையலாம். இருந்தாலும் நீதிமொழிகள் 13:12 வேதாகமம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று. காத்திருப்பு என்பது வெறும் தாமதம் அல்ல, அது நம்மை மாற்றும் ஒரு பயணம். அந்த நேரத்துல தேவன் நம்முடைய இருதயத்தை தயார் செய்கிறார், நம்பிக்கையை வலுப்படுத்துகிறார். இருட்டான இரவுக்கு பிறகு விடியல் வருவது போல நம்பிக்கையுடன் காத்திருப்பவர்களுக்கு தேவனின் பதில் நிச்சயமாக வரும். ஆகையால் காத்திருப்பின் வேதனையை விட அதன் பின்னால் இருக்கும் தேவனின் அன்பை நினைத்து நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். காத்திருப்பின் முடிவில் தேவனின் கிருபையும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமேன்.